தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தேர்தல் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். அதில் மக்களோட கணிப்பு என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா புரிதல் இல்லாமையே இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த புரிதல் இல்லாததோட விளைவு என்ன தெரியுங்களா? அடுத்த ஜெனரேஷன் வாழ்கிறதுக்கு பூமியே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் குழந்தைங்க வளர்ப்பு எல்லாத்துலேயுமே வளர்ப்பையும் வளர்ச்சியையும் பார்ப்பாங்க. அதனால் நமக்கு தேவையானதையும் அவங்க சேமிப்பாங்க. அதில் முக்கிய பங்கு நம்மளோட இயற்கை வளங்கள். அதை இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பணங்கிற ஒரு ஆசையில் அரசியலுக்கு வர்றதே அவங்க வர்றது என்னென்னா இயற்கையை சுரண்டுறதுக்கு தான் வராங்களோ ஒழிய மக்களுக்கு நல்லது சேர்த்துக்கு அறவே கிடையாது. சினிமா துறையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துலலாம் சினிமா துறை எப்படின்னு சொன்னாக்கா ஒரு விழிப்புணர்வாக தான் இருந்துச்சு. என்எஸ் கிருஷ்ணன் ஐயா, எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விழிப்புணர்வில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கு கவிஞர்களோட பாடல் வரிகள் ரொம்ப கை கொடுத்துச்சு. அதை அவங்க ரொம்ப இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த பாட்டுமே யாருக்குமே தெரியாது. கவிஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் கிடையாது. இப்போ நாங்கள் 87க்கு அப்புறம் நாங்கள் திமுக தான், பரம்பரை திமுக தான். 87க்கு அப்புறம் நாங்கள் திமுகவிலே கிடையாது. ஏன்னா இலங்கையில் உண்ணாவிரதத்தில் திலீபன் மரணத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த கட்சியிலேருந்து சுத்தமாக விலகிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் சும்மா அரசியலை பார்ப்போம், எந்த கட்சியிலையும் ஈடுபாடு கிடையாது. ஆனால் நான் இயற்கைகள் சம்பந்தமாக நான் மரங்களுக்காக நான் ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவு மரங்களை சேமிக்கணும், மரங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்கு விழிப்புணர்வு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்கு அப்புறம் தான் 2015க்கு அப்புறம் நாம் தமிழரில் தான் இன்னும் நாங்கள் உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் கிளம்பிடுவோம். நாம் தமிழர் எங்கள் சொந்த உறவுகள் எல்லாமே இப்போ நாம் தமிழர் தான். எல்லாமே திமுக டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு இன உணர்வு இல்லாத ஒரு நாடு என்னத்துக்கு? ஒரு இனம், மக்களுக்கு ஒரு தமிழ் இனம், நம்மளோட உடன் பிறப்பு ஒரு இடத்துல மரணிக்கும் போது, அதுவும் ஒரு 12 நாள் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் ஒரு மரணங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த மரணத்துக்கு கூட நம்மளுக்கு பங்கெடுக்க முடியல. நம்ம தமிழர்னு சொல்கிறதுக்கு ஜாதி, நான் ஆக்சுவலாக நான் வன்னியர் சமுதாயம் தான். ஆனால் எங்கள் அப்பாலாம் அந்த காலத்துலேருந்து ஜாதி இருக்கக்கூடாது அரசியலில், அரசியல் வேறு ஜாதி வேறு அப்படிங்கிறதுலையே நாங்கள் அதில் இல்லை. ஆனால் 87க்கு அப்புறம் நாங்கள் மாறிட்டோம். இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் நான் ரொம்ப ஈடுபாடு. என்னால் முடிஞ்ச அளவு நாங்கள் ரொம்ப ஈடுபாடு. எந்த மீட்டிங் எங்கே நடந்தாலும் நாங்கள் போயிடுவோம். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தம்பி சீமான் நிற்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? சீமான் சிவகங்கையில் நிற்கிறாருன்னா அது இயற்கையோட நியதி. நான் சொல்கிறேன் ஏன் நிற்கிறாரு. கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர், கவிஞர் ஆலங்குடி சோமு பிறந்தது சிவகங்கை மாவட்டம், கவிஞர் பூவை செங்குட்டுவன் பிறந்தது. இவங்க எல்லாமே இயற்கையை நேசித்தவங்க. அந்த மண்ணில் பிறந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாரா அதான் உண்மை. இயற்கையை நியதி, பிரபஞ்சத்தோட நியதி தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க சீமானை பற்றி பல வகையில் விமர்சிக்கலாம். விமர்சிக்கிறவங்கள முதுவை ஒரு தடவை திரும்பி பார்க்கணும். இப்போ நான் பதிவு பண்ணுறது என்னன்னு சொன்னாக்கா, நமக்கு இப்போ சீமான் வாயால் தான் பேசி பேசி பல விஷயத்த நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் தோண்டி பேசுகிறாரு. ஆனால் அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம படிக்கிறத அடுத்த நிமிஷம் நம்மளால் மறந்துடுவோம். நான் புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிப்பேன். இருந்தாலும் அவர் அந்த ஒரு உச்சரிப்பில் கூட, ஒரு வார்த்தையில் கூட ஒரு தெளிவாக படிக்கிறாரு. அது மாதிரி யாராலையும் முடியாது. அது இயற்கை அனுகிரகம், சரஸ்வதி அனுகிரகம் இருந்தால் தான் அந்த மாதிரி நம்மளை ஸ்டோர் பண்ணவே முடியும். கேட்டால் அவன் மரத்தை கட்டிட்டான், மலையில் கட்டிட்டாரு. இதெல்லாம் இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிறது ஏன் இன்னும் அறிவுக்கு எட்டலைங்கிறது தான் எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ நான் ஒரு பதிவு பண்ணுறது என்னென்னா, கண்ணதாசன் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். அவர் 1900
69ல் சாந்தி நிலையம் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து எம்டி நம்ம காஞ்சனா தான் பாடல். அதில் மஞ்சுளாவெலாம் சிறு சிறு விடுவோம். ரபா மஞ்சுளா இவங்கெல்லாம் மஞ்சுளா அறிமுகம். அதில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடல் வரிகளை எழுதுங்க. அன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் என்ன சொன்னார், இன்னைக்கு நம்ம சீமான் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அந்த பாடல். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். லலலல்லல்லல்லா லலலல்லல்லல்லா லலலல்லல்லல்லா. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது, எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, இந்த சொந்தம் எண்ணம் எண்ணம் ஏன் வந்தது. இறைவனுக்கே புரியவில்லை, மனிதனின் கொள்கை தெரியவில்லை. ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இந்த பாடல் வரிகளை எல்லாருமா கேட்கணும். என்னால் இந்த தான் பதிவு பண்ண முடியுது. அதை கேளுங்க. நமக்கு கண்ணதாசன் என்ன சொல்லிட்டு போயிருக்காருங்கிறத கேளுங்க. நான் அடுத்த பாடலும் போடுவேன். நீங்கள் வந்து காரைக்குடியில் வந்து தம்பி சீமானை ஜெயிக்க வைக்கிறது இல்லை, 234 தொகுதியும் இந்த பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா மக்களும் நல்ல சிந்தனையாக செயல்பட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை கொடுக்கணும், இந்த பூமியை இயற்கையை கொடுக்கணும். இந்த இயற்கை தான் இப்போ உள்ள குழந்தைங்களுக்குன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் அறிவுள்ள பிள்ளைங்க. அதுங்களை வந்து கல்வியில் வந்து சரியான சீராக வளர்த்தா நல்லா வளரும். அதுங்களுக்கு தேவை இந்த பூமி, இயற்கை, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள். இந்த பாடலை கேளுங்க. சாந்தி நிலையம் திரைப்படத்தில் கண்ணதாசன் ஐயா எழுதின பாடல். அது எல்லாம் கேட்குறீங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். எனக்காக ஷேர் பண்ணுறீங்க. நாம் தமிழர் பிரபாகரன் வாழ்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கடவுள். நன்றி.